Welcome students. So in the video la நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா Bernoulli's equation derive பண்ண போறோம் with the help of energy equation. So Bernoulli's equation பொறுத்த வரைக்கும் fluid mechanics ல this is an important derivation in terms of the concept. So ஒரு fluid flow இருக்கு அப்படினா அதோட total energy எப்படி இருக்கும், என்னென்ன type of energy உள்ள இருக்கும் அப்படிங்கறத வந்து derive பண்றது தான் Bernoulli's equation. So derive பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது தான். ஸோ அந்த எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் ஒரே டைம்ல வச்சுட்டு ஒரு டெரிவேஷனுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறனால there are certain assumptions. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சர்டன் அசம்ஷன்ஸ் பண்ணிட்டு டெரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இல்ல இதுதான் இப்படி இல்ல இருக்கு, அப்ப இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆனா பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த 4 அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, முக்கியமான ஒரு அசம்ஷன் வந்து the flow was ideal. இந்த ஐடியல் அப்படின்னா என்னன்னா நான் விஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட். அப்போ விஸ்காசிட்டி ஜீரோ அப்படின்னா there is no viscous resistance. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ்ங்கிற மாதிரி, ரைட்? ஸோ வேணா விஸ்கசிட்டி வில் பிளே தி ரோல் ஆஃப் அ ஃப்ரிக்ஷன் இயர். ஸோ அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் வந்து the flow was incompressible. ஸோ ஃப்ளூயிட் அப்படிங்கும் போது லிக்விட் எடுத்தீங்கனால இன்கம்ப்ரெசிபிள் தான். ஸோ the flow was incompressible. Then third assumption, it is a steady flow. Steady flow அப்படிங்கிறது என்னன்னா, with respect to time there is no change in velocity. Velocity is equal to a constant with respect to time. Time பொறுத்து velocity மாறுறது இல்ல. And fourth assumption வந்து it is irrotational. So இந்த flow வந்து லாமினாரா ஸ்மூத்தா ஒரு ஃப்ளோவா இருக்கு. And along the axis there is no rotation of the fluid. So இதுதான் 4 important assumptions that we have to write. ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்டா கூட இருக்கும். So இந்த 4 assumption வச்சுட்டு we are going to derive the Bernoulli's equation with the help of energy equation. So let us consider a flow that is taking place. So again inclined angle எடுத்துப்போம். ஏன்னா ஹரிசாண்டலாவும் flow இருக்கலாம், வெர்டிகலாவும் இருக்கலாம், எனி ஆங்கிள் இருக்கலாம்ங்கும் போது ஆங்கிள் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா with respect to the angle, suppose வந்து angle 0 அப்படின்னா it is an horizontal flow. ஸோ அதனால ஆங்கிளை வச்சு we could find out whether it is going to be horizontal or vertical. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இன்க்ளைன்ட் ஃப்ளோ எடுக்கும்போது எந்த இடத்துக்கும் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட சோல் ரீசன். ஸோ இதில் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஸ்மால் ஃப்ளூயிட் எலிமெண்ட் ஆஃப் லெங்க் ds. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் எலிமெண்ட். என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேயும் ஃப்ளூயிட் இருக்கு, இங்கேயுமே ஃப்ளூயிட் இருக்கு, இங்கேயும் ஃப்ளூயிட் இருக்கு. நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் which is making it move in the direction. So let me consider this as my direction of flow. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ there is a net force acting along the upward direction. ஏன்னா ஒரு இடத்துல ஃப்ளோ நடக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆக்சலரேஷன் இருக்குன்னா there is a force that is acting F equal to ma, mass into acceleration according to Newton's second law. So there is a flow that is taking place. அதாவது இந்த fluid accelerate ஆகி மேபி இன்னொரு 2-3 செகண்ட்ல இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும், அப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கும் until I reach my destination. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இதை நான் இப்போதைக்கு F1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Now எனக்கு முன்னாடி ஒரு fluid இருக்கு, இங்க ஒரு fluid இருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுப்பாரு. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இவரை முன்னாடி தள்ளுறேன். இந்த fluid எலிமெண்ட் எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு fluid எலிமெண்ட்டை முன்னாடி தள்ளும். பட் என்கிட்ட நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் தான், மொத்த எலிமெண்ட்ல இருக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறனால இதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ டவுன்வர்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ், இது டவுன்வர்ட், இது F2. இது போக எனக்கு வேற என்ன இருக்கும் அப்படின்னா there is the எலிமெண்ட்ஸோட weight of the fluid element. So downward weight எப்பவுமே vertically downwardல தான் ஆக்ட் ஆகும். So this is acting downwards at an angle theta. இப்போ என்னோட mass into gravity இதுதான் downward force. So இது வந்து inclined இருக்கிறனால இது resolve ஆகும். So we will be having it at 2 points. One வந்து along the direction of flow, other one perpendicular to the direction of flow. This will be mg sin theta. இது எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா என்னோட ஃப்ளோவை இது எதுவுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. இது வந்து mg cos theta, இது என்னோட ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா இட் இஸ் ஆக்டிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இவ்வளவுதான். புக்ல டைரக்டா F1 F2 இடத்துல வந்து P யோட வேல்யூ வச்சு எடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் டு மேக் இட் சிம்பிளர்
நான் F1 F2 mg cos theta ன்னு எடுத்திருக்கேன். நம்ம இன்னும் ஃபர்தரா F1 னா என்ன F2 னா என்னன்னு பார்க்க போறோம். So force, so pressure அப்படிங்கிறது என்ன? Pressure is equal to force by area. So அப்போ force is equal to pressure into area. இது என்னால எழுத முடியும். So இந்த area, இந்த length of this element d length element ds ன்னு எடுத்துப்போம், small element. இதோட ஏரியாவை வந்து dA அப்படின்னு எடுத்துப்போம், ஒரு small circular cross section area of dA. so ஒரு small element தான் எடுத்துருக்கோங்கிறனால அது full ஏரியாவா இருக்க போறதுல ஒரு dA. அப்ப என்னோட F1 I can write it as PDA, that is P1 dA1. இந்த இடத்துல இருக்க pressure, so PDA ன்னு கூட எழுதிக்கலாம். then F2, இந்த F2ங்கிறது இந்த இடத்துல இருக்க pressure P2 dA. ஏரியா மாறல, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கறதுனால P2 dA. இப்போ இந்த P2 அப்படிங்கிறது என்னோட செகண்ட் எலிமெண்டோட ரியாக்ஷன், நான் இங்க இருந்து கொடுக்குற ஃபோர்ஸ். இப்போ இந்த ப்ரெஷர் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னா அதே ப்ரெஷர்ல நான் இங்க வரைக்கும் இருக்க போறது இல்லை, ஏன்னா இந்த எலிமெண்ட் என்ன ரெசிஸ்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ப்ரெஷர்ல சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்தனோ அதே ஃபோர்ஸ்ல என்னோட எலிமெண்ட் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்காது. ஆப்வியஸ்லி சின்ஸ் தேர் இஸ் an element இந்த இடத்துல இருக்கனால இதோட ஃபோர்ஸ் கன்சிடர் ஆகும், இங்க ஒரு எலிமெண்ட் அதோட ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் போக போக என்னோட ப்ரெஷர் டிராப் ஆகும் இல்ல சேஞ்ச் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷருங்கிறது கட்டாயம் இருக்குங்கிறனால இந்த P2 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா dou P by dou S into ds plus P1, that is my initial pressure. So initial pressure P1 நம்ம P னே எடுத்துக்க போறோம். So P plus dou P by dou S into ds into dA இந்த dA. So இதுதான் P2. So இது F2 அப்படிங்கும்போது P plus dou P by dou S into dA. இதுதான் வந்து என்னோட total force acting at point 2. இந்த dou P by dou S into ds. dou P by dou S என்ன அப்படின்னா இதுவே ஒரு ஸ்மால் எலிமெண்ட், இதுல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கிறோம். இதுதான் dou S அப்படிங்கிற ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு பிரஷர் சேஞ்ச் ஆகுது? ஸோ dou P by dou S into ds. ஸோ இந்த பிரஷர் சேஞ்ச் இன் பிரஷர் ஃபார் அ ஸ்மால் சேஞ்ச் இன் லெங்த், dsக்கு பதிலாக dou S. ஏன்னா ஆல்ரெடி dsங்கிறது என்னோட லெங்த் எலிமெண்ட். அப்ப இத்தனோண்டு எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல் எலிமெண்ட்டுக்கு சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். So dou P by dou Sங்கிறது change in pressure for a small element dou S into total length போட்டா என்னோட total change in pressure கிடைச்சிரும். இதுதான் என்னோட total change in pressure. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர்றதுக்குள்ள என்னோட total change in pressure இதுதான். So இந்த change பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், we may not know. So total change in pressure throughout this direction. அப்ப இதுதான் என்னோட total force acting. Now mass of the fluid element, density into volume எழுதலாம். So இதான் என்னோட mass of the fluid element. So mass is equal to density into volume, area into the third dimension dA ds. இதான் என்னோட volume. So rho dA ds. இப்போ இதுதான் வந்து all the forces that is acting. So now net force acting in the direction of flow, F is equal to ma. So mass into acceleration is equal to, so direction of flow upwards ங்கறனால upwardல ஆக்ட் ஆகிறது ஒரே ஃபோர்ஸ் F1 which is PDA. பாக்கி எல்லாமே நெகட்டிவ் டைரக்ஷன். டயகிராம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷன், இதுவும் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கறனால ரெண்டுமே நெகட்டிவ்ல ஆக்ட் ஆகும். ஸோ we'll have m into a, mass into acceleration is equal to PDA minus P plus dou P by dou S into ds dA. இது என்னோட F2 force acting at the second end of the fluid element minus rho g dA ds cos theta. இது mg cos theta க்கு பதிலா m க்கு பதிலா rho dA ds g gravity into cos theta. இதுதான் net force acting in the direction of flow. இது வரைக்கும் டெரைவ் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலா டெரிவேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இங்க தான் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் டிஃபைனிங் எவ்ரிதிங். எல்லாமே டிஃபைன் பண்ணணும், அசம்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும், ஃப்ளூயிட் எலிமெண்ட் எழுதுனதுக்கு வேர்டிங்ஸ்ல இருக்கணும், லெட் அஸ் கன்சிடர் அ ஃப்ளூயிட் எலிமெண்ட். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சு போச்சு. இங்க தான் டெரிவேஷனே கம்ப்ளீட்டட். ஏஎஸ் கண்டுபிடிப்போம், ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் எலிமெண்ட், சிம்பிளிஃபை பண்ண போறோம், அவ்வளவுதான்.
Now the acceleration, m mass into acceleration. So in general, what is acceleration? Change in velocity with respect to time. இங்க என்னோட velocity time பொறுத்தும் change ஆகுது, distance பொறுத்து என்னோட velocity change ஆகலாம், because there is a opposite force that is acting. அப்ப இங்க வந்து it depends upon two variable. என்னோட velocity is a function of time and distance. Even though நம்ம ஒரு assumption எடுத்திருக்கோம், but first வந்து it could be a function of time and distance அப்படிங்கும்போது dv by dt can be written as dv by ds into ds by dt chain rule apply பண்றோம், plus dv by dt into dt by dt தான் வரும். ஸோ அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் என்னோட net acceleration which varies with both respect to displacement and also with respect to time. இங்க நம்ம வந்து with respect to time வந்து constant அப்படின்னு சொல்றதுனால இதோட வேல்யூ 0, ஏன்னா it is a steady flow. அதையுமே பக்கத்துல மென்ஷன் பண்ணிடுங்க, it is a steady flow. ஸ்டெடி ஃப்ளோங்கும் போது டைமை பொறுத்து அது மாற போறது இல்லை. ஸோ என்னோட டோட்டல் ஆக்சலரேஷன் இதுதான். ஸோ மை ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் இன்டு டிஎஸ் பை டிடி, திஸ் சேஞ்ச் ஆஃப் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா எஸ் வந்து நம்ம லென்த் எலிமெண்டாக தான் எடுத்திருக்கோம், விச் இஸ் அகெயின் your velocity. So my acceleration is equal to v dv by ds. இதுதான் என்னோட ஆக்சலரேஷன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், அகைன் என்னோட மாஸ் வந்து ரோ டிஏ டிஎஸ் இன்டூ ஆக்சலரேஷன் வி டிவி பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிடிஏ. இந்த நெகட்டிவ் சைன் உள்ள போச்சு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் உள்ள போகும்போது மைனஸ் பிடிஏ அப்படிங்கிற டேர்ம் வந்துடும். மைனஸ் பிடிஏ minus dou p by dou s into ds dA minus rho g dA ds cos theta. இப்போ என்னோட cos theta மட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த ரெண்டும் கட் ஆயிரும். Let me divide the whole equation by rho dA ds. மொத்த ஈக்குவேஷனை rho dA ds கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா v dv by ds is equal to, இங்க ரோ இல்லைங்கிறனால 1 by rho dou p by dou s நெகட்டிவ் மைனஸ் rho dA ds கட் ஆயிரும் g cos theta. இவ்வளவுதான் வரும். Now again we are going to find cos theta from the diagram. இப்போ இந்த டயக்ராமுக்கு திருப்பி வரோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற வெர்டிக்கல் இங்க ஆக்ட் ஆனாலும் அதே வெர்டிக்கல் தான், அதே ஆங்கிள் தான் மேக் பண்ணும் தீட்டா. ஸோ தீட்டா மாற போறது கிடையாது. ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரீம் எண்டில் என்னோட வெலாசிட்டியை எடுக்க போறேன் டவுன்வர்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் நான் எடுத்தேன் அப்படின்னா இது என்னோட லென்த் எலிமெண்ட் டிஎஸ், இது என்னோட டவுன்வர்ட் வெலாசிட்டி, டவுன்வர்ட் வெயிட் தட் இஸ் ஆக்டிங், இதுதான் என்னோட தீட்டா. ஸோ நான் இங்க இப்படி ஒரு டைரக்ஷன் போட்டுக்கேன், ரைட், ஹரிசாண்டல் லைன். நான் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் மை ஹைட். ஸோ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிறது என்னோட டிஃபரன்ஸ் இன் ஹைட் விச் இஸ் டிஇசட். ஸோ சேஞ்ச் இன் ஹைட், அதாவது ஹெச்ன்னு எடுக்கலாம். பொட்டான்சியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா எம்ஜிஹெச் படிச்சிருப்போம், ரைட், எம்ஜிஹெச். ஹெச்சுக்கு பதிலாக இங்கே இசட் யூஸ் பண்றோம், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது ஹைட்டை தான் குறிக்குது. ஸோ இனிஷியல்ல இருந்து ஒரு வெர்டிக்கல் ஹைட், ஏன்னா இன்க்ளைன்ட் ஹைட் தேவையில்லை, வெர்டிக்கல் ஹைட் எனக்கு வேணும். Now from this cos theta அப்படிங்கிறது என்ன, adjacent by hypotenuse, so dz by ds. So cos thetaங்கிறது dz by ds. இதையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. So v dv by ds is equal to, or இங்க plus 1 by rho dou p by dou s plus g cos theta பதிலா dou z by dou s is equal to 0. So ds காமனுங்கிறனால கட் பண்ணிடலாம். Now we have 1 by rho dou p by dou p plus v dv plus g dz is equal to 0. இதுதான் வந்து Euler's equation, energy equation சொல்லுவாங்க. Now இதை integrate பண்ணா கிடைக்கிறது தான் Bernoulli's equation. So we'll try to integrate it. Integrating integral 1 by rho dou p plus integral v dv plus integral g dz is equal to
integration of 0 அப்படிங்கிறதுக்கு பதிலா integrate பண்ணும்போது indefinite integralங்கிறனால ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். அதை நான் ரைட் சைடில் 3 டேர்முக்குமே கான்ஸ்டன்ட் வரும். அதை 3ஐயும் சேர்த்து ஒரு கம்பைன்டு கான்ஸ்டன்ட் எடுத்து அதை ரைட் சைடுக்கு கான்ஸ்டன்டாக மூவ் பண்ணிட்டோம். ஸோ 1 by rho is a constant. Different integration of dou p is p. So p by rho plus v dv ஓட integration v square by 2 plus g is a constant, z ஓட integration z. dz ஓட integration z is equal to a constant. Again dividing this by g, we will get p by rho g plus v square by 2g plus z is equal to a constant. இதுதான் Bernoulli's equation. So Bernoulli's equation states that the sum of pressure head, potential, kinetic head and datum head or potential head. Datum head or potential head is a constant throughout a fluid flow. This is the Bernoulli's equation or derivation and the definition. In the head, energy per unit weight. Energy per unit weight of the fluid that is flowing. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துப்போமே. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh, இங்க z, mgz. எனக்கு இங்க z மட்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? நான் இதை டிவைடட் பை mg பண்ணிருக்கேன். வாட் இஸ் திஸ் mg? mass into gravity, which is the weight of the given fluid. ஏன்னா அங்க இருந்ததும் given fluid ஓட weight. So energy per unit weight is called as head. This is why இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் ஆஃப் லிக்விட். வெறும் மீட்டர்னு எழுதக்கூடாது, மீட்டர் ஆஃப் லிக்விட். யூனிட் ஆஃப் Bernoulli's equation is the energy. இதோட எனர்ஜியை நான் கண்டுபிடிச்சேன்னா அது கிடைக்கிற யூனிட் மீட்டர் ஆஃப் லிக்விட் ராதர் தென் நியூட்டன் மீட்டர். ஏன்னா எனர்ஜியோட யூனிட் நியூட்டன் மீட்டர். நான் நியூட்டன் கொண்டு டிவைட் பண்றதுனால எனக்கு கிடைக்கிற யூனிட் வந்து மீட்டர் ஆஃப் லிக்விட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டெரிவேஷன் ஃபார் Bernoulli's equation. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.